அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 23ஆம் தேதி தமிழகத்திலே யார் ஆட்சி செய்வது என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அந்த தேர்தலிலே நமது கடமையை, குறிப்பாக முஸ்லிம் சமூகம் தங்களின் கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். தேர்தல் என்பது என்ன? ஒரு வகையிலே பரிந்துரை செய்வதுதான். இவர் ஆள்வதற்கு நான் பரிந்துரை செய்கிறேன், அதுதான் நாம் போடுகிற ஓட்டு. அந்த பரிந்துரை நல்ல பரிந்துரையாக இருக்க வேண்டும் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா. ஒருவர் அழகிய பரிந்துரையை செய்தால் அதற்குண்டான பலனை அவர் பெற்றுக்கொள்வார். அதே நேரத்திலே தவறான பரிந்துரை இருக்கக்கூடாது என்பதையும் அடுத்து இறைவன் சொல்கிறான். வமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல்லஹு கிஃப்லும் மின்ஹா. ஒருவர் தவறான பரிந்துரையை செய்தால் அதற்குண்டான விளைவும் அவருக்கு உண்டு, விபரீதமும் அவருக்கு உண்டு என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே அந்த தேர்தலிலே தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த வசனத்தின் அடிப்படையிலே இறைவன் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை உயர்வுகளிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். அமானிதம் நம்மகிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு, யாருக்கு தகுதியோ அவங்கள்ட்ட தான் அதை ஒப்படைக்கணும். இந்த ஓட்டு என்பது நமக்கு வழங்கப்பட்ட அமானிதம். யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லையாண்டால் கியாமத்து நாள் வரும் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைதா லுய்யஅத்தில் அமானத்து ஃபன்தலிர் ஸாஅ. அமானிதம் வீணடிக்கப்பட்டு விட்டால் கியாமத்து நாளை எதிர்பாருங்கள் அப்படின்ட்டாங்க. கைஃப இலாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், அமானிதத்தை வீணடிப்பது என்றால் என்ன, புரிய வையுங்கள் என்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிர் ஸாஅ. அதிகாரம் தகுதி இல்லாதவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால், பதவி தகுதி இல்லாதவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் கியாமத்து நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் உரியவர்களிடம் அமானிதத்தை வழங்க வேண்டும். ஓட்டு என்பதும் நம் கையிலே வழங்கப்பட்ட அமானிதம், உயர்வர்கள் ஒப்படைக்க வேண்டியது நமது கடமை. இந்த வசனத்தின் அடிப்படையிலே உரியவர்கள் யார், எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று நீங்கள் கேட்கலாம். இந்த தமிழகத்திலே நாமெல்லாம் எல்லா மக்களும், தமிழகத்திலே வாழுகின்ற ஏறத்தாழ 8 கோடி மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதில் முஸ்லிம்களுடைய பண்டிகை என்றால் மற்ற சமயத்தவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவார்கள். மற்ற சமயத்தவர்களுக்கு பண்டிகை என்றால் முஸ்லிம்களுக்கு அவர்கள் அன்பளிப்பு வழங்குவார்கள். பண்டிகை, பெருநாள், திருநாள் எல்லாவற்றிற்கும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த தமிழகத்திலே நாமெல்லாம் மெய்மறந்து காணுகின்ற காட்சி, அற்புதமான காட்சி. இதையே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வட மாநிலங்களில் இதை பார்க்க முடியுமா? அங்கே மக்களுக்கு மத்தியிலே உணர்வுகளை தூண்டிவிட்டு கலவரங்களை ஏற்படுத்தி அதிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில கட்சியை சார்ந்தவர்கள். அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் தமிழகத்திலே கால்பதிக்க விரும்புகிறார்கள். நேரடியாக வந்தால் நுழைய முடியாது. ஆகவே அவர்களுக்கு ஒரு வாகனம் தேவை. அந்த வாகனம் தான் ஒரு பிரதான கட்சியாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக இந்த தமிழகத்திலே நுழையவிருக்கிறார்கள். இந்த காவிகளை பற்றித்தான் நமக்கு தெரியுமே. நாம் உயிரிலும் மேலாக மதிக்கிற இருளுடைய இல்லத்தையே தகர்த்தவர்கள் அல்லவா அவர்கள்.
நம் முஸ்லிம்களுடைய வீடுகளை எல்லாம் புல்டோசரால் இடித்து தள்ளியவர்கள் அல்லவா அவர்கள். அப்படியானால் நம்முடைய உள்ளங்கள் என்னமாக கனத்து போயிருக்கும். மாறுமா? இடத்தை மாற்றி கொடுத்து விட்டார்கள். அவங்க அதை கட்டிக்கிட்டோம், நீங்கள் இந்த இடத்துல கட்டிக்கிறீங்க மாற்றி கொடுத்தார்கள். இதுவரை காலமெல்லாம் இந்த வடு மாறுமா? என்றைக்கும் அந்த பள்ளி இருந்த இடம், பாபரி மஸ்ஜித் இருந்த இடம் பள்ளி தான். இறைவன் என்றாவது ஒரு நாள் அதை நமக்கு தருவான். வேறு இடம் கிடைத்ததால் அந்த பள்ளியை நாம் விட்டுவிட்டோம் என்று அர்த்தம் அல்ல. சூழ்நிலை காரணமாக நாம் பொறுத்திருக்கிறோம், பொறுமையை கடைபிடித்திருக்கிறோம், அதுதான் உண்மை. அதனால தான் நான் கூட அடிக்கடி சொல்வது உண்டு, கடப்பாறையை எடுத்து கொண்டு வந்தார்கள், பள்ளியை இடித்தார்கள், புல்டோசரை கொண்டு வந்தார்கள், முஸ்லிம்களுடைய வீடுகளை இடித்து தள்ளினார்கள். நான் கேட்கிறேன், இனிமேல் எதை அப்பா கொண்டு வரப்போகிறீர்கள்? எதை இடித்து தரப்போகிறீர்கள்? இப்படிப்பட்ட கொடுமைகள் செய்தவர்கள் தான் இங்கே கால்பதிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் ஒரு பிரதான கட்சியை வாகனமாக வைத்து கொண்டார்கள். இந்த பிரதான கட்சி பாவம் அவர்கள் விரித்த வலையிலே விழுந்து விட்டது, தனக்குத்தானே குழி தோண்டி அதிலே விழுந்து விட்டது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், இதை பற்றி தான் இந்த கட்சியை பற்றி தெரியாதவர்களா? இந்த பிரதான கட்சிகளும் அவங்களுக்கு தெரியாதா? வடமாநிலங்கள் நடக்கிற கொடுமைகளும் அவலங்களும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களும் சித்திரவதைகளும் இந்த பிரதான கட்சிக்கு தெரியாதா? தெரிந்தும் கூட அவர்களை தூக்கி கொண்டு வந்து இங்கே களமிறக்க நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சுயநலம் தானங்க காரணம். ஆட்சி அதிகாரம் என்றால், பதவி பட்டம் என்றால் அடுத்த சமூகத்தை பற்றி அவங்க எங்க நினைக்கிறாங்க? அவன் நம்ம சமூகத்தை பற்றி நாம தாங்க நினைச்சு பார்க்கணும். சரி, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்றான்னு வச்சுக்கிறேங்க, 3 விஷயங்கள் தேவை. உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், 3 தான். இந்த 3லுமே கை வைத்ததல்லவா காவி கட்சி. இந்த 3லுமே உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னதல்லவா அந்த காவி கட்சி. மாட்டிறைச்சி நீ சாப்பிடக்கூடாது. என்னப்பா இது ஜனநாயக நாடு தானே. என்ன உடை உடுத்த வேண்டும் நான் தானே முடிவு செய்ய வேண்டும். எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்று நான் தானே முடிவு செய்ய வேண்டும். நான் எதை உண்ண வேண்டும், உண்ணக்கூடாது என்பதை நீ எப்படி முடிவு செய்வாய்? இந்த நாட்டிலே இந்த அரசியல் சாசனத்தில் பிரிவு ஆர்டிகல் 25 என்ன இருக்குது? இந்த நாட்டின் குடிமகன் அவன் விரும்புகிற எந்த மதத்திலும் இருக்கலாம், அவன் இருக்கிற மதத்தை பிரச்சாரம் செய்யலாம் என்றெல்லாம் இருக்குது அரசியல் சாசனத்தை. ஆனால் எனக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. உணவிலும் உடையிலும் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என்கிறார்கள். சரி, சாப்பிடல, இங்கே நம்ம சாப்பிடணும், அது ஒரு விஷயம். வடமாநிலத்தை பற்றி சொல்ல வர்றேன். ஒரு முஸ்லிம் மாட்டிறைச்சி கொண்டு சென்றார் என்று சந்தேகிக்கப்பட்டது, உறுதியா கூட கிடையாது. இதற்காக அந்த முஸ்லிம் அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டாருங்க. இதெல்லாம் செஞ்சது யாரு? காவி கட்சிகள் தானே. அந்த காவி கட்சியை சுமந்து கொண்டு வருகிறது தோளிலே ஒரு பிரதான கட்சி இந்த தமிழகத்திலே. மனநோயாளிகள்ங்க அங்கே வடமாநிலங்கள்லாம் முஸ்லீமை அடிக்கிறாங்க. அது வீடியோவில் வந்திருக்குது, பார்க்க நமக்கு மனம் சகிக்கலை. எப்படி அடிக்கிறாங்க? ஆனால் அதில் இன்பம் அடிக்கிறார்கள். மனநோயாளிகள். ஒரு மனிதன் சிரமப்பட்டால் மனம் துடிக்க வேண்டும், அது மனிதனையும். ஒரு மனிதன் சிரமப்படுகிறான், அழுகிறான், துடிக்கிறான், அதை பற்றி ஆனந்தம் என்றால் அவன் மனநோயாளி. இந்த மத்திய அரசும் யூபியினுடைய யோகி அரசும் மனநோயாளிகளைத்தான் உருவாக்கி இருக்கிறார்கள் வட மாநிலங்களில். இறைவன் நம்மளை காப்பாற்றிருக்கிறான் இங்கே. ஆனால் அந்த நிலையை இங்கே உருவாக்குவதற்குத்தான் வருகிறது அந்த காவி கட்சி. அதற்கு உடந்தையாக இருக்கிறது தமிழகத்தின் பிரதான கட்சி. சரி, இப்போ உணவு விஷயத்தை பார்த்துட்டீங்களா? உடை விஷயத்தில் வாங்க. கர்நாடகாவில் நடந்ததல்லவா ஹிஜாபை அணியக்கூடாது. பள்ளிக்கு வந்த மாணவி ஹிஜாப் அணிந்ததால் தடை. ஏன்? மற்ற மாணவர்கள்லாம் தங்களுடைய மதத்தின் அடையாளங்களோடு வருகிறாங்கல்ல, இது வந்தா என்ன? இதெல்லாம் என்ன, யாருக்கு என்ன பாதிப்பு? ஹிஜாப் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் அல்லவா பெண்களுக்கு? அப்படி இல்லாதனால தானே, உரிய பாதுகாப்பு இல்லாமல், உரிய ஹிஜாபு திரை ஆடைகள் இல்லாமல் வெறுமனே சுற்றி தெரிவதால் தானே பெண் சமூகத்திற்கு எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், கற்பழிப்பு நடக்கிறது. ஏன்?
சங்கிலி பறிப்பு நடக்கிறதே ஏன்? யூடிசி நடக்கிறதே ஏன்? ஒழுங்கான ஆடை இல்லாமல் வெளியே போகிறதுனால தானே. என் சமூகத்து பெண்கள் நான் உரிய ஆடையோடு போவேன் என்றால் நீயும் பார்த்து எடுக்கிற. இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு எந்த உடை உடுத்த வேண்டும் என்கிற உரிமை கூட கிடையாதா? கிடையாது என்கிறது காவி கூட்டம். அந்த காவி கூட்டத்தை சுமந்து வருகிறது ஒரு பிரதான கட்சி இந்த தமிழகத்திலே. இந்த ஹிஜாப் இல்லாதனால எத்தனை பெண்கள் அலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள் பார்த்தோம் அல்லவா? பொள்ளாச்சி சம்பவம் இன்றைக்கும் மாறலை, வருடங்கள் பல போச்சு, இன்னைக்கும் மாறலை. இல்லை, அந்த பெண்ணை அடிக்கிறான் ஒரு இளைஞன். அப்போது அந்த பெண்ணு சொல்கிறா, அண்ணா உன்னை நம்பித்தானே வந்தேன், ஏன் இப்போ அடிக்கிறேன் என்று. அவளை நிலையோடு, அவளை நிலையில் இருந்து கொண்டு அந்த குரல் இன்றைக்கும் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஏன் ஏற்பட்டது? ஹிஜாப் என்கிற ஒழுங்கான உடை இல்லாமல் போனதால் பல மிருகங்களிடம் இந்த பெண்மணிகள் மாற்றிக்கொள்கிறார்கள். இப்போ ஹிஜாப் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்கிறோமா? அது கூட ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நமக்கு ஞாபகம் இருக்குது. கர்நாடகத்தில் கல்வி கலாசாலையில் நுழைந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி புர்காவோட ஹிஜாபோட போகிறாங்க. அந்த பெண்ணை சுற்றி கொண்டு காவிகள் கூக்கர் எடுக்கிறார்கள், குறிப்பிட்ட கோஷத்தை எழுப்பினார்கள். அந்த நேரத்திலே தன்னன் தனியாக நின்று கொண்டு கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் நம்முடைய உடலெல்லாம் சிலிர்க்கிறது. அந்த பெண் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சொன்னாங்களா இல்லையா அந்த பெண்மணி? என்ன அர்த்தம் அதுக்கு? இப்படியெல்லாம் என்னை மிரட்டலாம் என்று நினைக்கிறீர்களா? உங்களின் மிரட்டலுக்கு நான் அஞ்ச மாட்டேன், அல்லாஹு அக்பர். எனது ஹிஜாபை நான் அகற்ற மாட்டேன், அல்லாஹு அக்பர். நான் கொண்டிருக்கிற இஸ்லாம் மார்க்கம் மேலானது, சிறந்தது, என் உயிருக்கும் மேலானது, அல்லாஹு அக்பர். அவ்வளவு அர்த்தமும் அந்த குரலில் இருந்துச்சு. இறைவன் அந்த ஆட்சியை மாற்றி அமைச்சான் அந்த மாநிலத்தில். நான் என்ன கேட்குறேன், உடையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மூக்க நுழைக்கிற காரியமா? எங்கள் விஷயத்தை எங்களுக்கு விட வேண்டியதானே? உரிமை இருக்கா இல்லையா? அரசு சாசனம் தந்திருக்குதா இல்லையா உரிமையை? ஏன் இதுதான் என்னண்டா, முஸ்லிம்கள் எல்லாம் அவருடைய கலாச்சாரத்தை விடவில்லை. பல சமயங்கள் இங்கே இருந்தாலும் கூட எத்தனையோ சமயங்கள், மதங்கள் பெரும்பான்மை சமயத்தோடு கலந்து விட்டு இருக்கும், உடையாலும் உணவாலும். ஆனால் இஸ்லாமிய சமூகம் மட்டும் தனித்து நிற்கிறது. இதுதான் இந்த காவிகளுக்கு பிடிக்கலை. இல்லைன்னா தனிச்சே நிற்கிறாங்க. ஆண்களும் சரிதான், பெண்களும் சரிதான், உணவிலும் சரி, உடையிலும் சரி. இது பொறுக்க முடியவில்லை. ஆகவே தான் அவர்கள் எப்பொழுதுமே இன்னலை கொடுக்கிறது. அதுதான் ஏற்கனவே சொன்ன மனநோயாளிகள் அண்டு. இந்த இது மத்திய அரசுக்கு இந்த நாட்டில் மக்கள், ஏழை எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கல்வித்தரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. இவர்களையெல்லாம் உயர்த்திட வேண்டும் என்ற சிந்தனை அல்லவா 24 மணி நேரம் இருக்கணும். ஆனால் இந்த மத்திய அரசுக்கு என்ன தெரியுமா? தூங்குனாலும் சரி, எழும்புனாலும் சரி, முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன குடைச்ச கொடுக்கலாம், என்ன இடையூறு கொடுக்கலாம். இதே வேலை. இதற்காக வேண்டிய சட்டங்கள், முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தால் ஏன் முத்தலாக் சட்டம்? நான் கேட்குறேன். இதில் வேறு பிரதமர் சொல்கிறாரு, பெண்களுடைய பாதுகாப்பிற்காகத்தான் இதை கொண்டு வந்தோம். சொன்னது யார்? காவிகள். காவிகளே, பெண்களின் பாதுகாப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? ஆச்சரியமாக இல்லை? ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுததாம். அந்த கதையாவல்லவா இருக்குது. காஷ்மீரிலே 8 வயதுள்ள ஆசிஃபா என்கின்ற சிறுமி பல பேர்களால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாளுங்க. இதில் கொடுமை என்ன தெரியுமா? இந்த பாதகத்தை செய்த கயவர்களுக்கு ஆதரவு அளித்து போராட்டம் நடத்தியவர்கள் காவி கட்சிக்காரர்கள். அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாதான், அதுக்குன்னு போராட்டம். இவதான் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாங்க. ஏன் டெல்லியில் எப்படி நடந்துச்சு? நிர்பயா என்ற பெண், அந்த பெண்ணு பேர் நிர்பயா இல்லை, அடையாளத்துக்காக வைக்கப்பட்ட வார்த்தை தான் நிர்பயா. பஸ்ஸிலே கற்பழிக்கப்பட்டு அந்த பெண்மணி இறந்து போவதற்கு காரணமாக இருந்தாங்களே. எங்கே நடந்துச்சு? வெறும் ஆட்சியில் தானே நடந்துச்சு. பெண்கள் பாதுகாப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே. இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இறைவனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஆக மனித சமூகத்திற்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை என்று முடிவெடுப்பான் இறைவன். தலாக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு முடிவு தெரியுமா? 2 கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். வாழ்க்கையினுடைய தத்துவமே அதுதான். முடியவில்லை என்றால் காலமெல்லாம் 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு மனவேதோடு இருக்கணுமா? மார்க்கம் சொல்லுது, நல்ல முறையில் 2 பேரும் பிரிஞ்சிருங்க.
அதுக்கு பிறகு அவரவர்கள் அவருடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்க. எவ்வளோ அற்புதமான திட்டம் இது. எளிமையாக இருக்கிறது. தலாக்குங்கிறது இஸ்லாம் மார்க்கம் எளிது. அதனால தான் இந்த ஸ்டவ் வெடித்தல் அப்படிங்கிற செய்தியெல்லாம் முஸ்லீம் வீடுகளில் நடக்காது, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வேறு சமுதாயம் நடக்கும். ஏன்னா கணவன் மனைவியும் பிரியன் முடிவுக்கு வந்துட்டா அவங்களுடைய சட்டப்பிரகாரம் அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. வருட கணக்கிலே நீதிமன்றங்களுடைய நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்க வேண்டும், வருட கணக்கில் விவாகரத்து பெறத்துக்கு. அதனால தான் மன உளைச்சலில் எத்தனையோ பேர், பெண்களாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும், தற்கொலை பண்ணிடுறாங்க. அதனால தான் கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவரை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. கணவன் மனைவியை கொலை செஞ்சிடறாங்க. இப்போலாம் எப்படி தெரியுமா? மனைவி கணவனை கொலை செஞ்சிடறாங்க, ஆள் வச்செல்லாம் செஞ்சிடறாங்க. நீங்கள் பேப்பரில் பார்ப்பீங்கல்ல. ஏன்? இவர்கள் சரி எளிதான முறையிலே பிரிய முடியவில்லை. ஆகவே இவர்கள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுனால தான் மார்க்கம் எளிதாக்கி இருக்கிறது. வாழ்க்கையில சந்தோஷப்பா, ஒரு 2 பேரும் சந்தோஷம் இருக்க முடியலையா? அவரவர்கள் வேறு வாழ்க்கையை தேடி சந்தோஷமாக இருங்க. அதுதான் இவ்வளோ அற்புதமான திட்டம். ஆனால் பிரதமர் சொல்கிறாரு பெண்களின் பாதுகாப்பு கொண்டு போச்சா. ஏன் இதில் உள்ளுக்கு நுழைஞ்சாங்க? இஸ்லாமியர்களை இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் வாழவிடக்கூடாது என்பது தானே. மூக்க நுழைக்கிறான். அதனால் முத்தலாக்க ஒரே தடவையில் செஞ்சால் அவங்களுக்கு சிறை தண்டனை, அபராதம், இதுவெல்லாம். அதான் நான் சொல்கிறது, நம்ம புதிய மதுஹபை உருவாக்கிட்டே. ஏன்னா 4 மதுஹபுகளில் இமாம்கள்லாம் சொல்கிறாங்க 3 தலாக்கு ஒரே டேத்தில் கொடுத்தா 3 தான். இந்த வஹாபி மதுஹபுக்காரவங்க சொல்லுவாங்க இல்லை 3 ஒரே நேரத்தில் கொடுத்தா அது 1 தான். இந்த காவி மதுஹபு இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அது என்ன தெரியுமா? 3 தலா கொடுத்தா தலக்கே செல்லாது. புதிய மதுஹபு உருவாக்குறீங்களா? எங்க இஸ்லாம் பெறா நாங்கள் நடப்போம், நீங்களும் புதுசாக உண்டாக்குறீங்க. அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அதே போல் ஐ லவ் முஹம்மத் என்று சொன்னதற்காக சிறையிலே அடைத்தார்களே. யூபியிலே ஒரு மீலாத் விழா கொண்டாடுறாங்க. ஐ லவ் முஹம்மத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதாகையில் எழுதி வச்சிருந்தாங்க. இது பொறுக்க முடியலைங்க. அது எப்படி எழுதி வைக்கலாம்? எழுதி வைத்தவர்கள் பிடித்து சிறையில் அடைத்தார்கள் அல்லவா? அதற்காக இந்தியா முழுவதும் எதிராக முஸ்லிம்கள் திரண்டெழுந்தார்கள். அதனால் இந்தியா முழுவதும் ஐ லவ் முஹம்மத், ஐ லவ் முஹம்மத் என்கின்ற குரல் எதிரொலித்தது. முஸ்லிம்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட ஐ லவ் முஹம்மத் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களில் பெண்களும் கூட ஐ லவ் முஹம்மத் சொல்ல ஆரம்பித்தாங்கல்ல. அதுதான் எல்லாம் அப்படி தான் செய்வான். ஒரு இடத்துல எழுதப்பட்டது கூடன்னு சொன்னீங்களா, இந்தியா முழுவதும் அந்த குரல் எதிரொலித்தது, வெளிநாடுகளிலும் எதிரொலித்தது. ஒரு மூமின் அப்படி தான் எழுதுவார். இதில் என்ன இருக்குது? அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விட்டவங்க மேலானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒரு மூமின் ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் பிள்ளைகளை விட, மனித சமூகம் அத்தனை பேரை விட என்னை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மூமினாக நீங்கள் இருக்க முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே ஒரு மூமின் சொல்கிறார் ஐ லவ் முஹம்மத். இதில் உங்களுக்கு என்ன அடைஞ்ச? ஏங்க இந்த நாட்டில் நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறது கூட உண்மை இல்லையா? உண்மை இல்லை தானா? ஏன்? நீங்கள் முஸ்லீம்கள்ல அதனால் எந்த உரிமைகளும் கிடையாது. அந்த மாதிரி நம்மளை அடிமைகளாக இருக்க வைக்க விரும்புகிறது காவி கூட்டம். அந்த காவி கூட்டத்தை தோள்களில் சுமந்து வருகிறது ஒரு பிரதான கட்சி இந்த தேர்தலிலே தமிழகத்திலே. அப்படின்னா காவி கூட்டத்தையும் புறக்கணிக்க வேண்டும், அந்த காவி கூட்டத்தை சுமந்து வருகிற பிரதான கட்சியையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். இது நமது கடமை. அதே போல் பொது சிவில் சட்டம் அது கொண்டு வர போகிறாங்கன்னா சில மாநிலங்கள் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஆட்சி காவிகள்லாம் ஆட்சி செய்கிறாங்கல்ல, சில மாநிலம் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா முழுவதும் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம். ஆனால் எத்தனை விஷயங்கள்லாம் விவகமாக இருக்குது. பெட்ரோல் விலையில் சென்னைக்கு ஒரு விலை, டெல்லிக்கு ஒரு விலை. சிலிண்டர் சென்னைக்கு ஒரு விலை, டெல்லிக்கு விலை. ஒரே சட்டமாக ஃபஸ்ட்டு இதை கொண்டு வாங்க. சிலிண்டரு பெட்ரோல்லாம் டெல்லியிலையும் சென்னையிலையும் ஒரே விலை தான். அதை கொண்டு வாங்கப்பா ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம கூட விளையாடுறாங்களாம், முஸ்லீம்கள் உணர்வுகளை காயப்படுத்துகிறாங்களாம். இல்லாட்டி வேற நோக்கம். ஏன்னா பொது சிவில் சட்டம் கூட சொல்கிறது நியாயம். நீங்கள் சமைக்கலாம், எல்லாம் ஒன்றா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. அதில் விதிவிலக்கு கொடுக்குறாங்களே தெரியுமா உங்களுக்கு? மலைவாழ் மக்களுக்கு.
எல்லோருக்கும் பொது சட்டம். ஆனால் மலைவாழ் மக்களுக்கு இது இல்லை. கொண்டு வந்துட்டீங்கல்ல. இப்போ என்ன இருக்கு? நீங்கள் ஒரே சட்டம் சொன்னேன், என்னாச்சு? கொண்டு வர்றதெல்லாம் முஸ்லிம்களுக்காக ஷரியத்தின் பிரகாரம் வாழப்படக்கூடாது இவர்களை. அதுக்கு தான் பொது சிவில் சட்டமெல்லாம். நம் திருமணத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் என்ன நுழைக்கிறார்கள்? பொது சிவில் சட்டம் நடத்தா திருமணம் எல்லா மற்ற பெரும்பான்மை இனத்தை சார்ந்த திருமணம் நம்ம திருமணம் ஒன்றா தான் இருக்கும். பொது சிவில் சட்டம் வந்துட்டா சொத்துரிமை அவங்க ஒரு சட்டம் தான் நமக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னானே சொத்துரிமை ஆண்கள் பண்ண, அது கிடையாது. பொது சிவில் சட்டம் தான் திருமணம், சொத்துரிமை, வக்ஃபு சட்டம், இவைகளில் தான். அப்போ என்ன? முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழப்படக்கூடாது என்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது இவர்களுக்கு? இப்படி வந்தாங்களா? அதே போல் அந்த வனமாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு முஸ்லிமை ஒரு தனிமையாக அவர் இருந்துட்டால் அந்த இடத்துல போய் 4 பேர் 5 பேர் 10 பேர் கும்பலாக போய் இந்த கோஷத்தை சொல்லி குறிப்பிட்ட ஒரு சுலோகம், அதை சொல் சொல் என்று அடின்னு அடித்து சொல்ல வைப்பார்கள். அது என்ன சுலோகம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இந்த அநியாயமெல்லாம் நடக்கிறதா இல்லையா வடமாநிலத்தில்? தமிழகத்தில் இல்லை. அல்லாஹ் பாதுகாத்து அமைதி பூந்தோடு ஒரு அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக. இந்த மாமா மச்சாங்கிறது எப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே மாமா மச்சான் தாங்க, சும்மா வார்த்தைக்கு சொல்லலை. உண்மையிலேயே அண்ணன் தம்பி தான், உண்மையிலே மாமா மச்சான் தான். எப்படி கேட்குறீங்களா? அவங்க முன்னோர்களும் நம்ம முன்னோர்களும் ஒரு காலத்தை ஒரே மதத்தில் தானே இருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களோட பிள்ளைகள் நாம் இஸ்லாத்துக்கு இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தோட முன்னோர்கள் இஸ்லாத்துக்கு வரலை, அவங்க வர அந்த மதத்தில் இருக்கிறாங்க. அப்படியே போங்க மேலே, அவங்களுடைய மூதாதைகள் நம்ம மூதாதைகளும் அண்ணன் தம்பி தான், மாமா மச்சந்தான். மதம் மாறியது, உறவு மாறவில்லை. உறவு மாறாது என்றைக்கும். வாப்பா முஸ்லீமாக இருக்கிறாரு, மகன் வேறு மதத்தில் இருக்கிறான்னு வைங்க, உறவு மாறாத. வாப்பா வாப்பா தான், மகன் மகன் தான். மகன் மதம் தான் வேறு, மார்க்கம் தான் வேறு. அந்த மாதிரி தான். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் நாங்கள்லாம் மாமா மச்சர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டோம். உறவு முறைகள் அது. அவங்க முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஒன்று தான், அண்ணன் தம்பியாக தான் இருந்தோம். நம்ம முன்னோர்கள் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு. ஆகவே நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். சரி, இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே அவர்கள் ஒவ்வொன்றா கொண்டு வந்தாங்கல்ல, முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே இடையூறு அளிக்க வேண்டும் என்பதற்காக அதிலே பல விஷயங்களில் சிலதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த நேரத்தில் பிரதான கட்சி காவிகளோடு வருகிறது. இதை நம் சமூகம் உணர்ந்திருக்கிறது, பெரும்பாலும் உணர்ந்து விட்டது. ஒரு சிலரை தவிர எல்லாத்தையும் விதிவிலக்கு இருக்கத்தானே செய்யும், கண்திருஷ்டி அந்த மாதிரி. ஆனால் இப்போ ஒரு புதிய கட்சி ஒன்று நிற்கிறது, புதிய கட்சி. அந்த புதிய கட்சிக்கு வாக்களிக்கலாமா? எங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு, இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே என்று சிலர் நினைக்கிறார்கள். புதிதாக வந்த அந்த கட்சிக்கு என்ன பிரச்சனைண்டா, வாக்குகள் சிதறிவிடக்கூடாது. இந்த தமிழகத்தை ஆட்சி செய்வதில், ஆட்சி கட்டிலே அமர்வது யாருக்கு கிடைக்க வேண்டும், யாருக்கு கிடைக்கக்கூடாது, 2 விஷயம் இருக்குது. யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது, 2 பாயிண்ட் இருக்கா. இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் என்னமோ துணிச்சலாக இருக்கணும். யார் வர்றது பிரச்சனை. அப்போலாம் அப்படி இல்லைங்க. அப்போலாம் இருக்கிறவர்களே நல்லவர்கள் அப்படின்னு தான். இப்போலாம் இருக்கிறவர்கள் நல்லவர்கள் யாரும் எடுக்க முடியாது, எல்லாம் அப்படி தான் இருக்குது, கூடுதல் குறைஞ்சல். ஆனால் இப்போ என்ன சொன்னால், யார் வந்தால் ஆபத்து, யார் வந்தால் ஆபத்து இல்லை, அதை மட்டும்தான் கவனத்தில் வைக்கணும். நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாம் ஒன்று தான். ஊழல் இருக்குதா ஊழல் இல்லையா எல்லாம் ஒன்று தான். முஸ்லிம்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா எல்லாம் ஒன்று தான். முஸ்லிம்களுடைய கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இப்போது இருக்கிற அரசால் மட்டும் நான் கேட்கிறேன், நிறைவேற்றப்பட்டுச்சா? பல்லாண்டுகளாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற என் சகோதரர்கள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, ஏன் கொண்டு வரல வெளியில? கோரிக்கைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? சமூகத்தின் பாதுகாப்பு, மார்க்கத்தின் பாதுகாப்பு, அதைத்தான் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் கூட. இப்போ நான் சொல்லி காட்டினேன்ல, வட மாநிலத்திலே நம் சகோதரர்கள் அழிகின்ற இன்னல்கள், சித்திரவதைகள், அதெல்லாம் நம்ம இல்லாமல் வந்துட்டு இருக்கோம்ல. இந்த காவிகளுக்கு இடம் கொடுத்தா வந்துடுவாங்கங்க. சரி, இந்த புதிய கட்சிக்கு வாக்களித்தாலும் வச்சுக்கிறங்க, என்னாகும்? வாக்குகள் சிதறும். யார் வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அவர்கள் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும்.
இது தேவையா நமக்கு? வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். இறைவன் குர்ஆன் சொல்றான், பாவத்திற்கு துணை போகாதே, பகைமைக்கும் துணை போகாதே. இப்போ ஒரு புதிய கட்சிக்கு நம்மெல்லாம் ஆதரவு கொடுத்தோம், ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கிறோங்க. வாக்கு செதறிடுச்சா நம்முடைய பகைவர்கள் ஆட்சி கட்டி உட்கார்ந்து விடுவார்கள். பகைமைக்கு நாம் உதவி செய்ததாக ஆகிவிடும். இறைவன் அதை செய்யாதீங்க என்று குர்ஆனில் தடுக்கிறான். இந்த சமூகம் இந்த காவிகளை பற்றி அவங்களோட இருக்கிற மற்ற பிரதான கட்சியை பற்றியெல்லாம் உணர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த புதிய கட்சியை பற்றி தான் நிறைய பேர் சில பேர் புரியலை. குறிப்பாக இளைஞர்கள் புரியாமல் இருக்கிறார். புதிய கட்சியினுடைய விபரீதத்தை இளைஞர்கள் புரியவில்லை. அவர்கள் எப்போவுமே இளைஞர்கள் அப்படித்தானே, தன்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே தான் நான் சொல்றது, இளைஞர்களே, நீங்கள் உணர்வுகளுடன் யோசிக்காதீர்கள், அறிவுடன் சிந்தியுங்கள். யாருக்கு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த சமூகத்தையே நான் மாற்றி காட்டுகிறேன் என்று ஒரு அறிஞன் சொன்னான். இளைஞர்கள், உங்களுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது, உங்களுடைய வலிமை அபரிமிதமானது. அந்த ஆற்றலை வீணடித்து விடாதீர்கள். இந்த நேரத்தில் நீங்களா உங்கள் குடும்பமா யோசிங்க. இந்த நேரத்தில் நீங்களா உங்கள் சமூகமா யோசிங்க. உங்களுடைய உணர்வுகளுக்கு பலிகடாவாகி நீங்கள் ஏதாவது முடிவை எடுத்துட்டா அந்த பாதிப்பு உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சமூகத்திற்கும் தேவையாகிறது. ஏற்கனவே இந்த சமூகம் பல வழிகளை சுமந்து நிற்கிறது. எத்தனை வழி? பாபர் மசூதி இழந்த வழி இருக்கிறது, பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத பயமுறுத்தாத அந்த வழி இருக்கிறது, மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது அடிக்கப்பட சகோதரன் அடிக்கப்பட்டான் அந்த வழி இருக்கிறது, ஹிஜாபுடைய விஷயத்திலே குறுக்கிட்டது அந்த காவி அரசு அந்த வழி எங்களுக்கு இருக்கிறது, ஐலோ முஹம்மது கூட சொல்லக்கூடாது என்று தடுத்தார்கள் காவிகள் அந்த வழி எங்கள்கிட்ட இருக்குதுப்பா. மேற்கொண்டும் வழியை இந்த சமூகத்துக்கு நீங்கள் புகுத்திடாதீங்க இளைஞர்களே. ஏன்னா இளைஞர்கள் அப்படி தானே, எப்போவுமே உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது செய்யாதீங்க. கடிவாளம் இல்லாத குதிரை என்பார்கள் இளைஞர் சமூகத்தை. கரை புரண்டோடும் காட்டாறு அப்படிம்பாங்க. ஏன் அதுக்கு எல்லை இருக்காது, போகிற வழியெல்லாம் விபரீதத்தை உண்டு பண்ணிடும். அப்படி இருக்காது. நீங்கள் இஸ்லாமிய இளைஞர்களே, உங்கள் பொறுப்பு மிகவும் அபரிமிதமான பொறுப்பு. ஆகவே நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இன்னும் நல்லா நம்ம கையில் தந்திருக்கிறான், நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தீயதை கண்டால் ஃபல் யுகய்யிருஹு பியதிஹி, தனது கையால் அதை தடுக்கட்டும். ஃபயில்லம் யஸ்ததி, முடியவில்லையா ஃபபில் லிசானிஹி, நாவால் தடுக்கட்டும். அதுவும் முடியவில்லையா ஃபபி கல்பிஹி, உள்ளத்தால் வெறுக்கட்டும். அதுதான் ஈமானின் குறைந்த பகுதி என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனால் இன்றைக்கு முதலாவதாக சொன்னார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கையால் தடுங்கள். தடுப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் ஓட்டு போடுவது என்பது கையால் அந்த காரியத்தை ஆற்றுவது தான். தீய சக்திகளை தடுக்க வேண்டியது நமது பொறுப்பு. கையால் தடுங்கள் என்றார்கள். ஓட்டு போட்டு நம்மால் தடுக்க முடியும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்னும் சில பேர் நம்மள்ட்ட சொல்லுவாங்க, அதாவது ஓட்டனா என்னங்க போடுறது, யாராண்டா என்னங்க, அப்படி சில பேர். நம்மெல்லாம் நம்ம சம்பாதிச்சுட்டானுங்க, நம்ம சாப்பிட்றோம், யார் வந்தால் நமக்கு என்ன, எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க. இப்படி தத்துவம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலா யல்பஷுஹதாஉ இதா மா துஉ. ஏன்னா இந்த ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு சாட்சி சொல்கிறது தான். இவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் சாட்சி கூறுகிறேன், அதுதான் ஓட்டு. சாட்சி சொல்வதற்கு அழைக்கப்பட்டால் மறுக்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது இந்த வசனத்தின் பிரகாரம். வலா தக்துமு ஷஹாதா, உங்கள் சாட்சியை மறைக்காதீர்கள். அப்போ ஓட்டு போடணும். அதனால் யாராண்டானா அதான் கிடையாது, ஓடணும் போடணும், முக்கியமாக போடணும். ஒரே அளவு தான். என்ன அளவு? யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது. புரிஞ்சிருச்சா? அதனால் அந்த காவியை தோளிலே சுமந்து வருபவர்களையும் புறக்கணித்து விடுங்கள். சமுதாயம் புறக்கணிக்கணும், கட்டாயமாக புறக்கணிக்கணும். இல்லாட்டி இந்த தமிழகத்தில் கூட அமைதியெல்லாம் சீர்குலைஞ்சு போகும். பின்னால் யோசிக்கக்கூடாது. சரி, அதை நம்ம தவிர்த்துட்டோம். அது ஒரு புதிய கட்சி வந்திருக்கிறதே, அதையும் தவிர்க்க வேண்டும். காரணம், இவர்களும் கூட சொன்னாங்கல்ல, அந்த காவிகள் எல்லாம் எங்கள் கொள்கை எதிரி சொன்னா போதுமா? புதிய கட்சி கொள்கை எதிரின்னு சொன்னாங்க. வார்த்தையிலே சொன்னால் மட்டும் போதுமா? வாழ்க்கையிலே வேண்டாமா? அதற்கு மிகப்பெரிய டெஸ்ட் வச்சான அல்லாஹ். திருப்பாரங்குன்றம் பிரச்சனை, மழை பிரச்சனை,
நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்று ஒரு கும்பல். அந்த நேரத்தில் எல்லா ஜனநாயக கட்சிகளும் எதிர்த்ததுங்க. இங்கேயும் தமிழ் நீங்கள் கொண்டு வராதிங்க, உங்கள் கலவரத்தை வடமாநில பிரச்சனை கொண்டு வராதிங்க, எல்லாமே எடுத்தாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தையும் நீங்கள் அயோத்தியாக மாற்றாதீங்க. இந்த நேரத்தில் இந்த காவி கட்சிக்காரர் சொன்னார், ஏன் அயோத்தியா மாறினால்தான் என்ன? அந்த கட்சியை தான் தூக்கிட்டு வருது பிரதான கட்சிங்க தமிழகத்தில். சரி, இந்த நேரத்தில் இந்த புதிய கட்சியை தொடங்கினார்ல வாயத்துறக்கலையில், கொள்கை எதிரி சொன்னால் போதுமா? ஏன் திருப்பரங்குன்ற பிரச்சனை வாய் திறக்கலை? மோனத்தை மட்டும் கடைப்பிடிச்சிட்டிங்க. இல்லை, அது பெரும்பான்மை சிறுபான்மை பிரச்சனை, நம்ம ஏன் பொதுவாக வாய் திறக்கணும், பொதுவாக இருந்துக்குவோம் அப்படின்னு நினச்சேல. அது பெரும்பான்மை சிறுபான்மை பிரச்சனையே அல்ல, காவிகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உள்ள பிரச்சனை. அங்கே பெரும்பான்மை மக்கள் என்ன சொன்னாங்க, காவிகளை விரட்டி அடித்தாங்க. ஏன்ப்பா அங்கே வர்றீங்க, நாங்கள் ஒற்றுமை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உங்கள் பிரச்சனை இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு மத்தியில் ஏன் ஒற்றுமை சீர்குலைக்கன்னு விரட்டி அடித்தாங்க அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள். இந்த காவிகள் வெளியிலேருந்து ஆள்களை கொண்டு வந்து இறக்கி போராட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் தெரியாதா அந்த புதிய கட்சி தொடங்கினவருக்கு? பேப்பர் படிக்கிறது இல்லை, நியூஸ் பார்க்கறது இல்லை, தெரியுதில்ல? அப்போ வாய் திறந்துருக்கலாம்ல. ஆனால் உண்மையிலேயே இந்த அரசை நாம் பாராட்ட வேண்டும். நமக்காக சட்ட போராட்டத்தை நடத்தியது இந்த அரசு. கோர்ட்டுக்கு போச்சு. இந்த கோர்ட்டுக்கு போன நீதிபதினாலும் பல பிரச்சனைன்னு வச்சுக்கிறேங்க. இந்த நீதிபதிகளே எப்போ அப்படி தான் காவிகளுக்கு சாதமாக தீர்ப்பு வழங்குறது. அப்போ தான் அவங்களுக்கு ரிட்டையர் ஆன பிறகு கவர்னர் பதவி கிடைக்கும், வெளிநாட்டு தூதர் பதவி கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சுல நிறைய பேருக்கு. அதனால தானங்க போணுச்சு அந்த பாபர் மஸ்ஜிதெல்லாம் இந்த தவறான தீர்ப்புகளால் போனது தானங்க. அதே போல தான் இங்கேயும் பிரச்சனை உண்டாங்க. அப்போ சட்ட போராட்டம் இந்த அரசு நடத்தி, இதே நீ கற்பனை பண்ணி பாருங்கள், வேறு அரசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் என்னமா சொல்லுவாங்க, இது அந்த ரெண்டு சமூகத்துக்கு முதல் பிரச்சனை கோர்ட்டில் இருக்குது, நாங்களும் வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி கடந்து போயிருப்பார்கள் வேறு ஆட்சி இருந்திருந்தா. ஆனால் இந்த அரசு சட்ட போராட்டம் நடத்தியது நமக்காக. அப்படி இன்னும் யோசிச்சு பார்க்கணும். சரி, இந்த புதிய கட்சி தொடங்கினவர் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை ஏதாவது விவகாரம் பண்ணாரா, வாய் திறந்தாரா? இல்லை. அப்போ கொள்கை எதிரில் சொன்னதெல்லாம் காற்றிலே பறக்க விடப்பட்ட வார்த்தைகள் தான். நம்பாதீங்க இளைஞர்களே, உங்கள் தான் சொல்கிறேன், உணர்வுகளை தூக்கி கட்டி போட்டு தூக்கி எறிங்க கடலுக்கு அப்பால். மார்க்கம் அதான் முக்கியத்துவம். இறைவன் முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு கட்சியை அரசாட்சியிலே அரசு கட்டிலே அமர வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.